வணக்கம் கடகராசி நண்பர்களே. 2024 ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தளவுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ராசி, நிறைஞ்ச ஆயுளை பெறக்கூடிய ராசி, அதே மாதிரி நல்ல குணாதிசயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் கடகராசி. எப்பயுமே மேன்மை அடையணும்னு நினைப்பாங்க. மேன்மை அடைகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே கடுமையாக எடுப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் சரியாக கிடைக்காது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கடகராசிக்காரவங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நம்ம மிகப்பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பலருக்கு கை நழுவி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கடந்த சில வருடங்களில் ஏற்பட்டிருந்திருக்கும். அப்போ கடந்த சில வருடங்களாகவே நமக்கு நேரம் சரியாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு எந்த விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடாதோ அத்தனை விஷயங்களுமே பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதுக்கான ஒரு ஆண்டாக தான் இத்தனை ஆண்டுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே வருது. அப்போ கடந்த சில வருடங்களாக நாம் நினச்சது நடக்காததுனால எதையுமே நம்மளால் சாதிக்க முடியலை. அப்போ நம்ம முன்னேற முடியலை. அப்போ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருந்துச்சு. சரி, இந்த 2024 ஆண்டாவது அற்புதமாக அமையுமானா கண்டிப்பாக இந்த ஆண்டு அற்புதமாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த ஆண்டில் நினச்சதை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஆண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் இத்தனை ஆண்டு முயற்சி பண்ணி தோற்றிருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலனாலும் இந்த ஆண்டு கடுமையான முயற்சிகளை எந்த ஒரு விஷயத்துலையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்குங்க. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த காலத்தில் தொழில் ஸ்தானம் சரியில்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 10வது இடத்துல குரு இருக்கார். 10வது இடத்துல குரு இருக்கக்கூடாது. அப்போ தொழில் ஸ்தானத்தை சரியாக ஓட விட மாட்டார். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் தொழில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அப்போ நம்ம சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினச்சி முயற்சி பண்ணி நம்ம செய்வோம். ஆனால் அந்த தொழிலை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு இடைஞ்சல், கஷ்ட நஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற அந்த சிரமங்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாம் நமக்கு எப்போ விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 ஏப்ரல் மாதம் விலகும். அப்போ தான் குரு பயிற்சி வரும். அப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 11வது ராசிக்கு போக போகிறார். அப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதனால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு விலகிடும். இந்த ஆண்டு தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு விரும்பின இடத்துக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு நாம் ஏற்கனவே எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க முடியாமல் போய் வேறொரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உருவாகலாம். அதனால் கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனாலும் தொழிலும் உத்தியோகமும் இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றத்திலேயே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசிக்கு தான் வருவார். அப்போ குரு 11ல் இருந்தால் பொருளாதார விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. நல்ல பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அதனால் செல்வத்தோடையும் செல்வாக்கியத்தோடையும் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வருமானம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த ஆண்டு வந்து இருக்கும். அப்போ நல்லா சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்குங்க. இத்தனை வருடங்கள் நீங்கள் உழைச்சிருந்துருப்பீங்க, சேமிக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஆனால் சேமித்து வச்சுருக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டு சேமிப்புகளை உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதனால் பொருளாதாரத்தில் இருக்கிற தடங்கள், இடைஞ்சல், பொருளாதார தட்டுப்பாடு இது எல்லாமே டோட்டலாகவே விலகிடும். அப்போ பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அதே மாதிரி குரு பகவான் 11வது ராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டில் லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான லைன்களில் போகிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் தான் சனி இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது. அப்போ வந்து அவர் வந்து உடல் நலத்தை வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிலருக்கு வந்து முழங்கால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சிலருக்கு முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலர் வந்து கீழே விழுந்து எலும்பு ஃப்ராக்சர் ஆகிற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஆண்டில் வந்து இருக்குங்க. அதனால் வாகன போக்குவரத்தில் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். இல்லைன்னா வாகன போக்குவரத்தில் நமக்கு இடைஞ்சலும் சிரமமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. வாகனங்கள்னால கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், ஆனால் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. அதே மாதிரி வாகனம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்கனால பிற தொழில் செய்கிறவங்களுக்கு சிரமங்களோ சிக்கல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நினச்ச மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் வந்து மாணவர்கள் வந்து பெறலாம். அதன் மூலமாக அடுத்த படிப்பை தொடரலாம் அல்லது நல்ல வேலை வாய்ப்புகள் கூட சிலருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் பூராமே வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கல்வியில் மாணவர்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. பெண்கள் வகையிலையும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து அமையப்போகுது. அப்போ இந்த ஆண்டில் பெண்களுக்கு அவங்க நினச்ச காரியங்கள்லாம் நடந்து நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. 9வது இடத்துல ராகு இருக்கிறனால தந்தை கூட கருத்து வேறுபாடுகள் வந்து சிலருக்கு வந்து ஏற்படலாம் இந்த ஆண்டில். அல்லது தந்தைக்கு மட்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குங்க. சில கடகராசிக்காரவங்களுக்கு நினச்சது பலிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வீடு கட்டணும்னு நினச்சா வீடு கட்டலாம், வாகனம் வாங்கணும்னு நினச்சா வாகனம் வாங்கலாம். சிலருக்கு சொத்து பத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் கூட இந்த 2024வது ஆண்டில் வந்து அமையும். அப்போ கடகராசிக்காரவங்க இந்த 2024வது ஆண்டில் செல்வத்தோடும் செல்வாக்கியத்தோடும் வாழ போகிறீங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் கிடைக்காத முன்னேற்றங்கள் பூராமே இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மன மகிழ்ச்சியோடு சர்வ பாக்கியத்தோடு இந்த ஆண்டு நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.